தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா சேனலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடியோ யூடியூப்ல போட்டுருவாங்க தளபதி நேம் மென்ஷன் பண்ணி அந்த படத்தை மென்ஷன் பண்ணி. தளபதி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, என்ன ப்ரொசீஜர், என்னென்ன வரப்போகுதுன்னு வக்கீல்கிட்ட போய் பேசுறதுலேருந்து இல்லை வரப்போகிறது காம்ப்ளிகேஷன் என்ன, எப்படி கட்சி சின்னம் பெறுவாங்க, கட்சி பேர் எப்படி பதிவு பண்ணுவாங்க, அப்போ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வரும், யார் யாருக்கு கூட்டணி வருவா, யார் கூட்டணி போய் பேசுவார், யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு, எப்போ வருவார் இப்போ வருவாருன்ட்டு இன்னும் தளபதி ஆனால் கூட போடல கட்சி ஆரம்பிக்க போகிறதான்னு தகவல் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 500,000 வீடியோ வந்திருக்கும். தளபதி பின்னாடி இருக்கவங்க சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்குள்ள நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய மிச்சூர் ஆகிருக்கும். இது எப்படி டேக்கிள் பண்ணுன்னு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. போக போக நாங்களும் அரசியல் பழகுவோம். கமெண்ட் கைஸ், கிவ் ஹிம் ஏ ஸ்பேஸ். அதுக்குள்ளே போட்டு ஏன் அப்படி வருவார் வரமாட்டார் முழுக்க போடுறாரு. கமான், உங்களோட வேலை அது கிடையாது. அதாவது பத்திரிக்கை ஜேர்னலிஸ்ட்னால் பேசலாம், அந்த பேச செய்தி உண்மையாக இருக்கணும்ல. உண்மையாக இல்லைன்னா அப்போ அப்படி நடந்துச்சு இப்போ மாற்றிட்டாங்கன்னு ஒரு இதை சொல்லிடுறீங்க. சப்போஸ் பேச நியூஸ் பொய்யா இருக்குது, என்ன மனசாட்சியில் பேசுன்னு சுத்தமாக தெரியல. வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் நடக்கும். பொது வாழ்க்கைன்னு விமர்சனம் வரும், அப்போ விமர்சனம் பண்ணிக்கலாம், நல்லது பண்ணவங்கள பாராட்டலாம், அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்குள்ளே என்ன அவசரம், ஏன் பதட்டப்படுறீங்க, யார் என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் பதட்டப்படுறீங்க, பொறுமையாக இருங்க. ரெகுலராக பேசுவோம் கைஸ். இவங்க வந்து அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஓவராக இன்னும் ரொம்ப பேசுகிறாங்க. தளபதி வரட்டும், நாங்கள் கூட நிற்கிறோம். களத்தில் இறங்கினா தான் எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்குன்னு தெரியும். அது தளபதிக்கு தெரியும், இயக்குநர் பொறுப்புகளுக்கு எல்லாத்தையுமே தெரியும், பொதுச்சாளருக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வெளியில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி நண்பா. இறங்கி வேலை செய்யணும், ஓகேங்களா? பொறுமையாக பொறுத்திருந்து பாருங்கள், சம்பவம் உறுதி.